டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார்? ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரசை குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதையே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழம் அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னோம். அதையும் கேட்கல. சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்க வெளியில வந்த போது கேள்விப்பட்டோம். உடனே அதையும் அவர் மழுப்ப தொடங்கினார். அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார், அரசை விமர்சனம் செஞ்சு சத்தம் போட்டு பேசினார், சபையில வாய்க்கிழியே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா, நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது.